இன்றைக்கு நம்ம இப்போ அமர்ந்திருக்கிற நேரத்துல காலை 10 மணிக்கு உள்ளூர் டைம்ல ஓமன்ல பேச்சுவார்த்தை தொடங்க போகிறது. ஈரானுடைய பேச்சுவார்த்தை. இன்னும் அதற்கான முடிவுகள் வரவில்லை. இந்திய நேரம் இப்போது 10:30 மணி. நீங்கள் ஓமன் நேரத்தை காலை 10 மணி என்று கூட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இன்று இரவு தாக்குதல் நடக்கலாம். ஏனென்று சொன்னால், அதற்கான காரணிகளை நான் இப்போது உங்களுக்கு சொல்றதுக்கு காத்திருக்கிறேன். மத்திய கிழக்கிலுடைய போர் முறுவல் அதிகரித்து வரும் நிலையில சமாதான பேச்சுவார்த்தை இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு ஓமன்ல நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள நான் உங்களுக்கு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஈரான் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கிறதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்கள் மற்றும் ராணுவம் உச்சபட்ச தலைமை அறிவித்து விட்டாங்க. முதல்ல பேச்சுவார்த்தை துருக்கி நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா துருக்கியில பேச்சுவார்த்தை நடத்தினால் எங்களுக்கு சாத்தியமில்லை என ஈரான் மறுத்த நிலையில், ஓமன் நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரானுடைய விருப்பத்தை தெரிவித்து புறக்கணித்த நேரத்தில் உண்மையிலேயே துருக்கிக்கு ஒரு பெரும் கேவலமும் அவமானமும் ஏற்பட்டது. ஆகவே துருக்கி இந்த பேச்சுவார்த்தையில விலக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை துருக்கியில் நடைபெறவில்லை. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய மிக முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், இந்த பேச்சுவார்த்தைக்கு அரபுகள் யாரும் வரக்கூடாது. பாகிஸ்தான் வரக்கூடாது. மற்ற நாடுகள் துருக்கி டைரக்டா த ஸ்டாக் இன் பிட்வீன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் நடக்கும். அப்பாஸ் அராகச்சி அப்படிங்கிறது தான் அவர் தலைமையில குழு கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க கூறுவது போல நடக்க இயலாது என்றால் அமெரிக்காவுடைய அதிபருடைய ஸ்டேட்மெண்ட் போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு மேல் அமெரிக்கா தாங்காது. இதற்கு மேல் அமெரிக்கா பொறுக்காது. ஒருவேளை துருக்கி ஓமன் பேச்சுவார்த்தை முறிந்தது என்றால், இன்னைக்கு துருக்கியில இல்ல ஓமன்ல தானே நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததுன்னா அதுக்கு மேல நீண்ட கால நேரம் நாங்கள் கொடுக்க முடியாது. அமெரிக்கா தாமதிக்காது. அமெரிக்கா நேரம் தராமல் நேரடியாக வந்து தாக்குதல் நடத்த இருப்பதாக அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல்கள் கூறுகிறது. அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ இதை உறுதி செய்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் கட்டளைகளுக்கு பணிய மறுப்பு தெரிவித்தார். போரைத் தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. ஏனெனில் உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லை என அமெரிக்கா கூறிவிட்டது. போரைத் தவிர. அதற்கு ஈரானுடைய மத்தியஸ்தர்களின் மூலம் அமெரிக்கா கூறியவைகளுக்கு பதில் அளித்த ஈரானுடைய இராணுவ தலைமை, உண்மையாகவே நாங்கள் கூறுகிறோம், நாங்களும் போருக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விவகாரத்தை தவிர வேறு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை என அவர்கள் கூறிவிட்டார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய விவகாரம் என்னவென்றால், முதற்கண் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியின் சாராம்சத்தை நான் சொல்கிறேன். முதற்கண் அமெரிக்கா சொல்வது, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். நாங்கள் சொல்வதை கேட்க மறுத்தால் போரை தவிர வேறு வழி இல்லை. இது அமெரிக்காவுடைய கண்டிஷன். இப்படி ஒரு சமாதானம் உலகத்தில் எங்கேயும் நடக்காது. அதுக்கு அடுத்து ஓமன்ல வைத்தால் மட்டும்தான் வருவேன். அரபு நாடுகளோ துருக்கியோ எந்த நாடும் வந்து கலந்து கொள்ளக்கூடாது என அவர்கள் தெளிவுபடுத்திட்டார்கள். ஈரானுடைய மத்திய தலைமை ஆயத்துல்லா கமேனியுடைய அந்த செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்ப ஓமன்ல இன்று காலை 10:30 மணிக்கு அல்லது 10 மணிக்கு நான் இப்பொழுது இருக்கிற நேரத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கினால் உண்மையிலேயே அது வெற்றிகரமாக அமையுமா? நான் உங்களுக்கு சில செய்தியை இப்போ சொல்ல போறேன். அது நிச்சயமாக வெற்றிகரமாக அமையாது. இது ஒரு பேரளவில் ஐவாஸ் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பாஸ் அராகச்சி எந்த ஒரு கண்டிஷன், வித்தவுட் பிரஷர்
நாங்க உட்காருவோம். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, பாயிண்ட் நம்பர் 1 அணு ஆயுத அழிப்பு. அணு ஆயுதமே உன்கிட்ட இருக்கக்கூடாது. 2வது அவர்கள் வைக்கிறது ஏவுகணை தொழில்நுட்ப அழிப்பு. எந்த ஏவுகணையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏதோ பேருக்கு கொஞ்சம் போல வச்சுக்கலாம், அவ்வளோதான். இஸ்ரேல வந்து தாக்குறதோ, எங்கள வந்து தாக்குற மாரி ஏவுகணை வைக்கக்கூடாது. 3வது உள்நாட்டுல உளவாளிகள் இருப்பாங்க, யார் வேணாலும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து கலவரத்தின் பேர்ல அவங்க மேல தாக்குதல் நடத்தவோ, சிறை பிடிக்கவோ, கொலை செய்யவோ கூடாது. 4வது கண்டிஷன், உன் பக்கத்துல இருக்கிற ஹிஸ்புல்லா, ஹூதிகள், அது மட்டும் இல்லாம ஈராக்கில் இருக்கும் இஸ்லாமிய ஜிஹாதிகள், அது மாரி சிரிய படைகளுக்கெல்லாம் நீங்க ஆயுதங்கள சப்ளை பண்ணக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு அமெரிக்கா சொல்லுதுன்னா, நாங்க வந்து ஆயுதங்கள வைத்துக்கொள்வோம். நாங்கள் பேரழிவு ஆயுதங்களை வைத்துக்கொள்வோம். நாசகார ஆயுதங்களை வைத்துக்கொள்வோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்ளை செய்வோம். இஸ்ரேல் எல்லாம் வைத்துக்கொள்ளும். 90க்கும் மேற்பட்ட அணு ஆயுத குண்டுகள்லாம் வைத்துக்கொள்ளும், அணுகுண்டுகள்லாம். ஆனா நீ மட்டும் வைக்கக்கூடாது. நல்ல நியாயமா இருக்குது அல்லவா? ஏனென்றால் நான் உலகத்தின் சக்கரவர்த்தி என்ற ஒரு தொனியில் அமெரிக்கா வந்து கூத்தாடுகிறது. இப்போ அப்பாஸ் அராகச்சி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்க பாருங்க. பேச்சு 1 அணு ஆயுதத்தை மட்டும்தான். அந்த விட்டு போட்டு ஏவுகணை பத்தி பேசுறதோ, எங்க உள்நாட்டுடைய விவகாரங்கள்ல அமெரிக்கா தலையிடுவதோ, அது மட்டும் இல்லாம நாங்க ப்ராக்ஸிகளுக்கு சப்ளை பண்றதோ, இதையெல்லாம் நீ பேசக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு ஒரு நற்செய்தி என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு எந்த அடிப்படையில உட்கார போறாங்கங்கிற பத்தி பிரீஃபான ஸ்டேட்மெண்ட் நமக்கு வெளியாகவில்லை என்றாலும், அமெரிக்காவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டது இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தில் பெரிய தொழில்நுட்ப வல்லுனர்கள் கெர்ரம் ஷோர், ஃபோர், அது மட்டும் இல்லாம சிஜ்ஜீல், அது மட்டும் இல்லாம ஃபராக்ஸ், நிறைய ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஏவுகணைகள கிளஸ்டர் ஏவுகணைகளும் உண்டு. உலகத்தில் பலிஸ்டிக்ஸிலும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்திலும் பெரிய அளவில் சாதனை படைத்த ஈரான் 2000 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக்கும் தாக்கக்கூடிய இந்த பலிஸ்டிக்கை தாக்கினால் டெல் அவியில் 12 நாட்கள் பெற்ற அனுபவம் அவர்களுக்கு பெரும் சூடு. ஆகவே அதனை கைவிட்டணும். அதை எப்படி விடுவாங்க? இந்த கர்ரம் ஷோர், அப்புறமா ஹைபர் ஷெகான், அத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிஜ்ஜீல், கதர், புதுசு புதுசா மிராஜ், இமாம், நிறைய பேர் இருக்கு. அது தேவையில்லை. அவ்வளவே நீ கையில விட்டுட்டு தான் நீ இருக்கணும். கையில ஒரு துப்பாக்கி மட்டும் வைத்துக்கொள். அப்புறம் நாட்டுல போர் நடந்தா நாங்க உளவாளிகளை வச்சு உன்னை கண்காணிப்போம். அதனை பிடிக்கக்கூடாது. நாங்க பிடிப்போம், நீ பிடிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மேற்கு கரையில யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை சட்டம் கொண்டு வந்துட்டான். ஆனா நீ செய்யக்கூடாது. ஏவுகணை வைக்கக்கூடாது, அணு ஆயுதம் வைக்கக்கூடாது, உள்நாட்டில் பிரச்சனை வந்து அவர்களை கை செய்யக்கூடாது, அவர்களை பிடித்து சட்டம் கொடுக்கக்கூடாது. உனக்கு ஆதரவாக வெளியே ஹவுதிகள் இருக்கக்கூடாது, உனக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாது, உனக்கு ஆதரவாக ஷியாட்டி ஹிஸ்புல்லா இருக்கக்கூடாது, உனக்கு ஆதரவாக யாரும் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் என்பதை நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நமக்கு தெரியும். இதற்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் ஒத்துழைக்க போவதில்லை. போர் உறுதியாகிவிட்டது. அதை மட்டும் நான் இப்போ சொல்ல போறேன். இதற்கிடையில அமெரிக்காவோட அவர்களுடைய நட்பு கூட்டாளிகளான அரபுகள் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வருவதாக மத்திய கிழக்கிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில பெரும் பதட்டம் தொட்டி கொண்டது. அரபு நாடுகள் சொல்றாங்க, அமெரிக்காவிடத்துல எங்களுடைய தொழில்கள் சோலி முடிந்துரும். மக்கள் ரெவல்யூஷன் வந்தால் ஆட்சி கவிழ்ப்பு சாத்தியம் இருக்கும். மிகப்பெரிய அபாயம் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் வகையில் நிலைமை இருப்பதால ஒமனின் பேச்சுவார்த்தையில நீங்க நடத்தி ஒரு சரியான தீர்வை எட்ட வேண்டும் என தங்களது முதலாளி அமெரிக்காவிடம், டொனால்ட் ட்ரம்பிடம் அவர்களுக்கு நெருக்கமான அரபு நண்பர்கள் தயவு செய்து ஒரு கண்டிஷனை மட்டும் பேசுங்க என்று, ஈரான் நாட்டின் மீது நீங்க போர் தொடுக்காதீங்க என்று வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அரபு நாடுகளுடைய இந்த கெஞ்சல் காரணமாகத்தான்
துருக்கியில் நடக்கிற பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்து ஒமனில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியது. இப்ப அணுசக்தியை கைவிடல் சாத்தியங்கள் ஒருபோதும் இல்லை. அப்ப அணுசக்தி கைவிடல் ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்றால் அப்புறம் எப்படி ஏவுகணைகள் மிசைலை கைவிடுவாங்க? எப்படி ப்ராக்சிகள்லாம் போகும்? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்ப இதுல முக்கியமாக ஒரு திட்டம். இந்த போர் நடக்கக்கூடாது என அரபுகள் கெஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் மற்றொரு முனையில் இந்த போரை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேலின் சார்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுடைய விசேட தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இடத்தில் மிக முக்கியமாக விவகாரங்களை கையாள்வது குறித்து ஆலோசனை மற்றும் இராணுவ பகிர்வு நிலைகளை குறித்தும் பிராக்சிகளை காலி செய்வதை குறித்தும் திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேலை மேற்கோள் காட்டி செய்திகள் வருகிறது. சமாதானம் சாத்தியமான ஒன்றா? அது சாத்தியம் இல்லை. யூரோப்பு நாடுகளில் உள்ள, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பலவேறு ஈரானுடைய ஆயுத குழுக்கள் அங்கே வருங்காலத்தில் பல தாக்குதல் நடத்தினாலும் ஈரோப்பும் இஸ்ரேலும் போர் நடத்த வேண்டும் என்று விரும்பியது உண்மைதான். ஆனால் அமெரிக்கா யோசிப்பதற்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த போர்ல எப்படியாவது அமெரிக்காவை இழுத்து விட்டோம்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் நாட்டிலிருந்து இஸ்ரேல் சமீரை அனுப்பியிருக்கிறார். டேவிட் பர்னேயோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இஸ்ரேல் கட்சன் அது சொன்னோம். இப்ப போர் ஆரம்பித்தது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? நான் நிச்சயமா ஷாஹித் 139 மூலமாக அமெரிக்கா இந்த ஷாஹித் 139 சுட்டு வீழ்த்தியதில் இருந்தே அமெரிக்காவுக்கு நிலைமையை கட்டுப்படுத்த இயலாமல் இனி வரும் தாக்குதல்கள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் போர் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஏன்னா போர் ஆரம்பிச்சாச்சு. ஈரான் ஏராளமான அளவில் தற்கொலை ட்ரோன்கள் ஷாஹித் மற்றும் சில பல ரகசிய ஆயுதங்களை அவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் ஒன்றாக இப்பொழுது நாசகார அமெரிக்க கப்பலுக்கு சவால் விடக்கூடிய அளவிலே அவர்கள் ப்ரிப்பரேஷனா இல்லைன்னா நாங்க ப்ரிப்பேர்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போர் அங்க 27 கார்கோ விமானங்களின் மூலம் கொண்டு இறக்கிட்டாங்க. Su-34, 35 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஏற்கனவே ஈரானுக்கு வந்துவிட்டதாகவும் ரகசிய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுவதை அமெரிக்கா நன்கு உணர்ந்த காரணத்தில் தான் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைக்கிறார். ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஈரானுடைய இந்த ஹெர்முஸ்ல கப்பல்களை அவர்கள் கை செய்தார்கள். இப்ப நேற்று என்ன நடந்திருக்குன்னா ஈரானுடைய பக்கத்தில் அந்த கப்பலை விட்டாங்க. இப்ப நேற்று நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே பிடிச்சது அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க. இப்ப நேற்று ஈரானின் பார்சி தீவின் அருகிலே டீசல் உள்பட சுமார் 10 லட்சம் லிட்டர் எண்ணெய் ஏற்றி சென்ற 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை 5ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று தான் 5ஆம் தேதி. இதையடுத்து எண்ணெய் கப்பல்கள் ஈரானுடைய புஷோர் நகரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த கப்பல்கள்ல 15 பணியாளர்கள் சட்டத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுடைய புரட்சிகர காவல் படை அதிகாரி ஐஆர்ஜிசியினுடைய அதிகாரி ஜெனரல் ஹெய்தர் ஹோன்ரியான் மொசாரட் தெரிவித்திருக்கிற கருத்தையும் நாங்க பார்க்கலாம். இந்த இருப்பினும் கூட இந்த கப்பல் எந்த நாட்டு கப்பலுக்கு சொந்தமானவை என்ற தகவல்களை ஐஆர்ஜிசி இதுவரை வெளியிடப்படவில்லை. அந்த கப்பல்கள் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டன என்ற குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்படவில்லை. முன்னதாக 16 பணியாளர்களுடன் சென்ற வெளிநாட்டு எண்ணெய் கப்பல் ஒன்றை கடந்த டிசம்பர் மாதம் ஈரான் அதிகாரிகள் சிறைப்பிடித்தார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த முறுவல் தொடர்கிறது. ஈரானுடைய முதலில் போர் நடந்தால் அரபு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவினுடைய தளங்கள் முழுமையாக காலி செய்யும், அடித்து நொறுக்குவதற்கான திட்டம். கத்தரை, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், ஜோர்டான், எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு தளம் இருக்கிறதோ பஹ்ரைன் எல்லாவற்றையும் காலி செய்வார்கள். அதுக்கப்புறம் இதுதான் ஈரானுடைய திட்டம் நம்பர் 1. முதல் திட்டம் அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகள், இராணுவ பிராந்தியங்கள் எல்லாவற்றையும் அடிப்பார்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக. அதே நேரத்தில் உலகத்தினுடைய சப்ளை செயின்ல 20-30% வைத்திருக்கிற ஹெர்மூஸ் பிராந்திய கடல் பகுதியில் வரும் அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய ஒன்றியம் அரபு நாடுகள் கப்பல்களை முற்றிலுமாகி தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் செகண்ட் பிளான் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய உள்நாட்டு குழப்பம் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய டைரி விவகாரத்தில் உலக கவனங்களை திருப்பும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது போர் நடவடிக்கைகள் சாத்தியக்கூறு உள்ளது என்பதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஏனென்று சொன்னா மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், வேறு வழியே கிடையாது, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த தகராறும் இல்லை, நானும் உனக்கும் அங்காளி பங்காளிகள் அல்ல, தாக்குதல் ஒன்றுதான் இலக்கு. அமெரிக்காவினுடைய ராஜ்யத்துறை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஸ்டீவ் விட்காஃபினுடைய வருகை, டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சு, இன்று ஓமனில் காலை தொடங்கக்கூடிய பேச்சில் அநேகமாக 100க்கு 100 விழுக்காடு எந்த நிலையிலும் இந்த கண்டிஷன் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. முதல் கண்டிஷனே கொலாப்ஸ் ஆயிரும். அணு ஆயுதங்கள் கைவிடப் போவதில்லை, ஏவுகணைகளை கைவிடப் போவதில்லை, ப்ராக்சிகளின் சப்போர்ட்டை கைவிடப் போவதில்லை, உள்நாட்டு விவகாரத்தில் உளவாளிகள் போராடுபவர்களை கைது செய்யாமல் அவர்கள் இருப்பதில்லை. ஆகவே தெளிவாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி அறிவித்திருக்கிறார், நாங்கள் தயாராக இருக்கிறோம், இறைவனுடைய உதவியால். அவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன், இறைவனுடைய உதவியால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் ஈரான் இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக, இவ்வளவு ஆளுமையாக பேசுவதற்கான காரணங்கள் நமக்கு புரியவில்லை தான். அந்த அளவிற்கு அமெரிக்காவை எதிர்த்து, அரபுகளை எதிர்த்து, இஸ்ரேலை எதிர்த்து ஒரு தனியாக ஒரு தேசம் போரிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற ஏராளமான கிரைஸ்கள், பணம், பொருளாதாரம், நாளைய நிலைமைகளை எல்லாம் யூகிக்காமல் இவ்வளவு அழுத்தமாக ஆயத்துல்லா கமேனி பேசுவது, அவருக்கு கீழ்தான் அனைத்து அதிகாரங்களும். மசூத் பெஷஸ்கியான் போன்றவர்கள்லாம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் போர் அறிவிப்பு எப்போதும் வரலாம். தொடர்ந்து அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பது நமக்கு அமைதி மண்டலம் வர வேண்டும். இருந்த போதிலும் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.